ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கடைக்கு கிளம்பிட்டோம். சரியான மழை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் காற்றடிச்சா புயல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மழை திடீர்னு வரும். அந்த மாதிரி தான் இப்போ மழை வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கிளம்புறோம். சரியான மழை வெளியே. கீழே வந்தால் சரியான மின்னல் மழை பயங்கரமாக இருக்குது பாருங்கள். 5:30 மணி. இப்போ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடையிலேருந்து வீட்டுக்கு வந்து கிரைண்டர் கொண்டு வந்துட்டோம். நைட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக மாவு ஆட்டுறதுனால புளிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுனால அப்படியே குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி பூஜை எல்லாம் முடித்து பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உளுந்து அரைச்சி கொண்டு போகும்போது 5:30 மணி. ஹஸ்பண்ட் வந்து வண்டி வெளியே எடுத்துகிட்டு இருந்தார். சரியான மழை. இந்த வீட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க தனியாக இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க பையன் புவனேஸ்வரில் இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து பக்கத்தில் எங்கேயோ இருக்காங்க, பிப்பிலி அந்த மாதிரி ஊரில். இவங்க வந்து தனியாக இருக்கிறதுனால ரொம்ப பயம் இவங்களுக்கு. எப்போவுமே வந்து கதவு பூட்டி வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு கேட் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கேட்டு போட்டுட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேட்டு ஆக்சுவலாக இங்கே இந்த வண்டி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே இருக்க கேட்டு. இது வந்து ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே டாப்பால் போட்டாலே இந்த கதவை அசைக்க முடியாது. அவங்க தாப்பால் போட்டால் பத்தாது, பூட்டியே வச்சுருவாங்க சம்டைம்ஸு. இப்போ வந்து வெளியில் வந்து நான் ஃபஸ்ட்டு பூட்டு எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். வெளியே வந்து நிற்கிறேன், கதவுல திறக்கிறேன், நீங்கள் வண்டி கொண்டு வர சொல்லிட்டு வெளியில் வந்தேன். பாதி வெளியே வந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்து செருப்பு போடணும் வந்துட்டேன். மறுபடியும் போய் செருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். மழை நல்லா பெய்யுது. அதில் மின்னலும் இடியும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வந்து சீக்கிரமாக கடைக்கு போனால் தான் நல்ல ஃபுட்டு வந்து சீக்கிரமாக ரெடி பண்ண முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாக ஆள் வந்துடுறாங்க. 7:30 மணிக்கே சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில டைமில் வந்துடுவாங்க. அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணணும். லீவ் நாள் வேறு, கடை ஓரளவுக்கு ஓடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரின்னு சொல்லி கதவை திறந்து உள்ளுக்குள்ளே வந்தோம். இந்த பக்கம் பெரிய கேட்டு இப்போ போட்டு ஆக்சுவலாக இந்த கேட்டே நல்லாயிருக்கு. அவங்க மறுபடியும் இன்னொரு கேட் போடுறேன்னு சொல்லி ஃபுல்லாக இடித்து எல்லாம் புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குன்னு தெரியலை. கேட்டால் அவங்க கார்லாம் உள்ளே வர முடியலையா, அதனால் வந்து அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கட்டியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ மழை. அப்படியே நைட்டு ஃபுல்லாக மழை. நேற்று லைவ்லையே நான் வந்து சொல்லியிருப்பேன் சரியான மழைன்னு. அவங்க நான் வெளியே வந்த உடனே கதவை பூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சொல்கிறாங்க. மறுபடியும் ஆக்சுவலாக வந்து இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு டாப்பால் அதை போட்டுட்டு வருவோம். வெளியே அந்த பெரிய கேட்டு அதையும் டாப்பால் போடுவோம். வெளியே இந்த கேட் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து பூட்டு போடணும். ஆக்சுவலாக வந்து பூட்டு போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே போன அப்புறமா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் எப்படி வெளியே வருவீங்க, ஏதாவது வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். வந்து நான் வெளியே போக மாட்டேன், நீங்கள் பூட்டிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். இதை வந்து இப்போ சாத்தலான்னு போனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கேட்டு சாத்தலை. ஆக்சுவலாக அந்த கேட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு சந்து கூட கிடையாது அந்த கேட்டில். எங்கேயுமே வந்து நம்ம வெளியே பார்க்க முடியாது. ஒரு வெளியிலேருந்து கதவு உள்ளே திறக்க முடியாது. உள்ளே டாப்பால் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான். ஆனாலுமே அவங்க வந்து எல்லா டைமும் கண்டிப்பாக வந்து பூட்டி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வெளியே வந்து டாப்பால் போட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து இங்கேயே நிற்க சொன்னார். என்ன மேலே இந்த இடத்துல தான் மழை வராது, கீழே விழாது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருந்தேன். அவர் போயிட்டு அங்கே கதவை சாத்தி டாப்பால் போட்டுட்டு வந்தார். வெளியே வந்து அதுக்கப்புறமா இந்த கேட்டையும் அதே மாதிரி சாத்தி விடணும். வெளியில் வந்து பூட்டு வந்து மறுபடியும் பூட்டி விட்டுட்டு கிளம்பணும். பூட்டும் போது கீழே வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அதாவது வண்டி ஏற்ற முடியலன்னு சொல்லி ஒரு நாள் ஹஸ்பண்ட் உடச்சி விட்டார் இல்லையா, அந்த இடத்துல வந்து 2 கல் வேறு வச்சு அதுக்கப்புறம் பூட்டணுமா. ஏன்னா நாய் உள்ளே வந்துடுமா, அப்புறமா ரொம்ப கலீஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை வச்சு பூட்ட சொல்லுவாங்க. இந்த மழையில் ஒரு அவசரமாக நம்ம கடைக்கு கிளம்பிட்டு இருந்தால் இத்தனை வேலை செஞ்சுட்டு கிளம்பணுமா, செக்யூரிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மழை நல்லா பேஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நல்லா நனைஞ்சிட்டோம். கடைக்கு வந்தோடனே மழை நல்லா பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது, நிற்கவே இல்லை வழி ஃபுல்லாக. கடைக்கும் வீட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி பட்டாணி அடுப்பு மேலே வச்சு இப்போ சமைக்க ஆரம்பித்தாச்சு. சமையல் முடிஞ்ச அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் உட்காந்து. அதுக்கப்புறமா என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். நம்ம கடை தான் சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன ஃபுட் இருக்குதுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து இதில் பூரி இந்தளவுக்கு செஞ்சு வச்சுருக்கோம். சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஹாட் கேஸ் வந்து மூடி வச்சா சூடாக இருக்கும்னு சொல்லி வடை, உளுந்து வடை. இது வந்து 4 10 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு.
ரொம்ப குட்டியாக இருந்தால் 4 10 ரூபா, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் 3 10 ரூபா அந்த மாதிரி கொடுக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கார சட்னி புதினாலாம் போட்டு நல்லா வந்து கார சட்னி கொஞ்சம் செஞ்சுருந்தேன், நல்ல வாசனையாக இருந்தது. இது ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். எப்போவுமே நம்ம இட்லினாலே சாம்பாருக்கு அந்த மாதிரி காய் போட்டால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இதை வந்து செஞ்சு வச்சு சூடாக இருந்தது. நல்லா ஒரு 7:30க்குள்ளவே வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா இந்த மாதிரி சாம்பார் நல்லா தாளித்து ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன், நல்ல வாசனையாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா பட்டாணி குழம்பு. மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லோரும் பட்டாணி குழம்பும் வடை தான் கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து இட்லிக்கு சாம்பார் சட்னி சாப்பிட்றாங்க. வடை மட்டும் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருந்தேன், மீதி மாவு வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா ஆள் வந்தால் அந்த டைமில் போட்டுக்கலாம், ரொம்ப போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீதி வந்து வேணால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோ கலர் கேசரி பண்ணியிருந்தேன். பட்டாணி குழம்பு. ஒரு நிமிஷம், இதை திறக்க முடியலை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, திறந்தாச்சு. இந்த மாதிரி பட்டாணி குழம்பு மசாலாஸ்லாம் நல்லா போட்டு நல்லா காரம் சாரமாக இந்த மாதிரி ஒரு பட்டாணி குழம்பு. இதோடு சேர்த்து வடை சாப்பிட்றாங்க. இது வந்து நம்ம கடையில் கொடுக்கும்போது கொஞ்சம் சட்னி சாம்பார்லாம் சேர்த்து கொடுக்கறது. இந்த அளவுக்கு பட்டாணி குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இட்லி ஒரு 50 இட்லி. இன்றைக்கி வந்து லீவ் நாள் அப்படின்னால கொஞ்சம் ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இட்லியே செஞ்சுட்டோம். கொஞ்சமாக புதினாலாம் அது மேலே போட்டு நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் போட்டு வச்சுருந்தாரு. இட்லி வந்து நல்லா சூப்பராக இருந்தது, சாஃப்டாக. சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. 5 ரூபாய்க்கு சட்னி சாம்பாரோடு சேர்த்து கொடுக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஏன் இவ்வளோ சின்னதாக பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதானே அப்படின்னாரு. இதுவே போதுங்க, அவ்வளோதான் அந்த பாத்திரத்தில் பிடிக்குது அப்படின்னா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில டைமில் ரொம்ப சின்னதாகிடுது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அதுக்கப்புறமா வச்சுட்டு கடையில் உட்காந்துட்டு இருந்தேன். 10 மணிக்கு லைவ் பண்ணும்போது கரெக்டாக வந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைவ் பண்ணும்போதே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஆளுங்க வந்துட்டாங்க திடீர்னு சொல்லி. ஆக்சுவலாக காலையிலேருந்து யாருமே வரலைங்க. 7:30 மணிலேருந்து ஒருத்தவங்க தான் ஒரு 9 மணி போல் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துட்ருந்தோம். 10 மணிக்கு வந்தவுடனே ஒருத்தவங்க தோசை கேட்டாங்க. சரின்னு தோசை ஊற்ற ஆரம்பித்தோடனே வடை வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்டுட்டாங்க. மறுபடியும் வடை செய்ய சொன்னார் ஹஸ்பண்ட். இருந்த மாவெல்லாம் செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு வடையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ இட்லி மீதியானுச்சு 50 இட்லியில். லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், பட்டாணி குழம்பு மட்டும் போயிருக்கு பாருங்கள். சாம்பார் வந்து நம்ம வடையோடு சேர்த்து கொடுத்துடுறது, அதனால் சாம்பார் காலி. கேசரி வந்து இந்தளவுக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கார சட்னி. வழியில் வந்து ஒருத்தவங்க பக்கத்தில் ஒரு காய்கறி கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம், அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வடை வந்து நான் 2வது போட்ட அப்புறமா இந்த வடை வந்து மீதியாகிடுச்சு. பூரி இந்த அளவுக்கு நின்றுடுச்சு. இவ்வளோ எல்லாமே நின்றுடுச்சு. மறுபடியும் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இப்போ சுட்டுட்டு இருந்தோம்லாம் இருக்குது, இது பாதி தான் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. 11 மணிக்கு 11 மணி ஆக போகுது, இவ்வளோ ஃபுட் இருக்குது. என்ன பண்ண, சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுத்தமாக போக மாட்டேங்குது. ஒரு சில டைமில் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மார்னிங் நாள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துட்டு வரேன். நன்றி, வணக்கம்.